சாதனாவை தேடி துளசி ஆசிரமத்துக்கே வந்ததும் சாதனாவிற்கு எல்லையில்லாத சந்தோஷம் எழுந்தது. அது மட்டுமின்றி சாதனா அங்கு என்னெல்லாம் கொடுமை அனுபவித்தாள் என்பதை துளசி சொல்ல ஆரம்பித்ததும் சாதனாவுக்கு வியப்பாகவே இருந்தது. அம்மா, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா? உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும்னு தான் விடாப்படியா என் கூட வந்தாங்கன்னு எனக்கும் தாத்தாவுக்கும் நல்லாவே தெரியும். பிள்ளைங்க தங்களோட வருத்தத்தை வாய் விட்டு சொல்லணும்னா இல்லடா, உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போவே முடிவெடுத்தேன், சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு. ஆனால் அன்னைக்கு நீயே முடிவு எடுத்ததும் அதுதான் சரின்னு எனக்கும் மனசில் பட்டுச்சு. உன்னை தடுக்கலை. நீ திரும்ப திரும்ப என் அம்மாவால் அவமானப்படுத்த என்னால் தாங்கிக்க முடியலடா. அதனால தான் போன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ எங்கே போகிற, என்ன பண்ண போகிறேன்ட்டு எனக்கு படபடன்னு இருந்ததுதா. அதனால தான் ஆட்டோக்கார அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். வெயிட் பண்ண சொன்னேன். உன்னை இறக்கி விட்டுட்டு அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட தகவல் சொன்ன பின்னாடி தான் நிம்மதி பெருமூச்சே விட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து இங்கே வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. பின்பு இதோ வந்துட்டேன் என்ற தாயை பிரமிப்போடு பார்த்தாள் சாதனா. கண்களில் வழிந்த நீர் நின்று போயிருந்தது. அவளது மனம் முழுக்க துளசி வியப்பிருந்தாள். என்ன மனுஷி இவ! ஊர் பேர் தெரியாத எவ்வளோ பெற்று வீசிட்டு போன எனக்காக, என் உயிரை காப்பதற்காக தனக்கு கிடைக்க இருந்த மன வாழ்க்கையை இழந்தா. என் அனாதையா தவிக்க விட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் பெற்றவர்களையே, உடன் பிறந்தவர்களையும், உறவுகளையும் என அனைத்தையும் துறந்தாள். மனதில் போற்றி வளர்த்த நேசத்தை வெளியேற்றினாள். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் என்னை மகளாக ஏற்றுக்கொண்டாள். கன்னித்தாயாகவே வாழ்ந்துவிட்டாள். இப்போவும் எனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு என்னை தனிமையில் விடக்கூடாது என்பதற்காக இதோ புதுப்பித்த உறவுகளை உதறிவிட்டு மீண்டும் எனக்காக என்னை தேடி வந்து விட்டாள். அம்மா, நீ ஒரு சாதாரண பெண்ணல்ல, வாழும் தெய்வம். எனக்கு தாய், தந்தை, தோழி, உயிர், இதயம், எதிர்காலம் என எல்லாமுமாய் ஆனவள். இந்த உடலில் உயிர் உள்ளவரை உனக்காகவே வாழ்வேன். இது உன் மீது ஆணை. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? லஞ்ச் பிரேக் முடிஞ்சு வகுப்பு தொடங்கியாச்சு. நீ வகுப்புக்கு போக வேண்டாமா? போகணும். ஆனால் நீங்கள் தனியாக இருப்பீங்களேம்மா. நான் வேணா லீவு சொல்லிடவா? இல்லை, முதல்ல வேலைக்கு கிளம்பு. நான் அப்படியே இங்கே இருக்கிற பெரியவங்களை பார்த்து என் வேலையை தொடங்குறேன். மேடம் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். இனி அந்த பணிகளை இனிதே தொடங்க வேண்டியது தான் என புன்னகையோடு கூறிய தாயை பார்த்து திருப்தியான முருவளித்தாள் சாதனா. சரிம்மா, நான் கிளம்புறேன். போய் வா. சிரிப்போடு விடை கொடுத்த துளசியை கதவை பூட்டி கொண்டு தன் புதிய பணி தொடர புறப்பட்டார். இனி இவர்களது உலகம் அமைதியாய் ஆனந்தமாய் சுழலும்.